சனி பகவானை வழிபடும் முறைகள் என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். இது நிறைய பேர் கேட்கிறார்கள். சனி பகவானை நீங்கள் எந்த ஊரில் போனாலும் வழிபடுறதுக்கு எதிர்க்கு திமிரா நின்று வழிபடுறதை மட்டும் விட்டுடுங்க. அவரை பார்த்தா கும்பிடணும், சைடில் நின்று கும்பிடுறது தான் விசேஷம். ஆனால் ரொம்ப விசேஷம் பார்த்திங்கன்னா, இதுக்கு ஒரு விதிவிலக்கு என்னென்னா, சனீஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒரே இடம் திருநள்ளாறு. அங்கே மட்டும் எதிரில் நின்று கையேந்தி கேட்கலாம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, திருநள்ளாறில் மட்டும் பயந்து போயிட்டு பிரசாதம் வாங்க மாட்டேன், அதை வாங்க மாட்டேன், இதை வாங்க மாட்டேன்னு ஓடி வரீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் கூட அந்த எண்ணத்தில் இருந்தேன். அப்புறமா தான் அங்கே ஈஸ்வரன் தான் சனீஸ்வரராக இருக்கிறார். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த கோயிலில் போகிறச்ச மட்டும் நலத்தீர்த்தத்தில் தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கிறீங்களோ இல்லையோ, தலையில் தண்ணி தெளிச்சிட்டா கூட, கை கால் அலும்பிட்டால் கூட போதும். அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு சிதற்காய் உடைப்பதோ அல்லது தேங்காயை கொடுப்பது விசேஷம். விநாயகருக்கு முதலில் நல்லெண்ணெயோ பசுநெய்யோ கொடுப்பது அதை விட விசேஷம். பிறகு தெய்வ சன்னிதானத்தில் போயிட்டு சனி பகவானை எல்லாம் மனதார பிரார்த்தனை, சனீஸ்வரரை தரிசனம் செய்து பிரசாதம் வாங்கி கொள்ள வேண்டும் திருநள்ளாறில். ஏனென்றால் அங்கே அனுகிரக மூர்த்தியாக இருக்கிறார், அபயஹஸ்தத்துடன் இருக்கிறார், நம்மளுடைய தோஷத்தை நீக்கக்கூடியவர், அனுகிரக மூர்த்தி. சனி பகவானுக்கே அந்த கோயிலில்தான் தோஷ நிவர்த்தி பெற்றது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி புது வஸ்திரம், கம்பளி, கொடை, செருப்பு, அன்னதானங்கள் ஏதாவது ஒன்றை யாருக்காவது நலிந்தவர்களுக்கு, இப்போ அங்கெல்லாம் போலீஸ்காரர்கள் யாரையும் உட்கார விடுறதில்ல, வர வழியிலே யாரையாவது தேடி பார்த்து உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு மானசீகமாக இதெல்லாம் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவு அனுகூலம் கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சனீஸ்வரர் கோயில் என்றால் திருநள்ளாறு மட்டும் இல்லை, திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர், திருநறையூர் என்று இருக்கிறது நாச்சியார் கோயில் பக்கம். அங்கே குடும்பத்துடன் நலனுடன் இருக்கக்கூடிய ஒரு மாந்தியுடன் இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேனி மாவட்டத்தில் குச்சனூர் என்பது பிரசித்தி பெற்றது. அதவுடன் விழுப்புரத்தில் அன்னியூர் என்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த அன்னியூரில் அருள்மிகு திரிபர சுந்தரி சமேத ராமநாத ஈஸ்வர ஆலயம்னு இருக்குது. இந்த ஆலயம் சனி பகவானுக்கு மிக மிக விசேஷமான ஒரு ஆலயம். இதை போல் கோயில்களுக்கு போகிறது இல்லாமல் வீடு பக்கத்திலே இருக்கிற நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி கூட எதிரில் நின்று ரொம்ப இதுவாக இல்லாமல், சனீஸ்வரர் என்றாலே கொஞ்சம் பயபக்தியுடன் சைடில் நின்று, அவர் பார்வைக்கு நேர்பார்வை ஒரே ஒரு இடம்தான் திருநள்ளாறு, மற்ற இடத்தில் சைடில் நின்று கும்பிட்டு கொள்வதும், நான் சொன்னது போல் அவருக்கு பிடித்ததெல்லாம் அன்னதானம், உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது, உபகரணங்களை செய்வது, சனீஸ்வரர் கோயிலுக்கு செல்லவில்லை என்றாலும் கம்பளி வாங்கி கொடுப்பது, குளிரில் நடுங்குவவர்களுக்கு, அல்லது வேறு ஏதாவது ஒன்று உங்களால் முடிந்தது விசிறி வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் பெரிய பலனை கண்டிப்பாக தரும். சிறிய பரிகாரங்கள் தான். 100 ரூபாய்க்குள்ளாக இருக்கக்கூடிய பரிகாரங்களிலே சனீஸ்வரருடைய பரிபூர்ண அனுகிரகம் கண்டிப்பாக ஏற்படும்.